மெர்லினாவுடைய மாமனார் மாமியார் அவங்களே இன்றைக்கி வந்து காவல் நிலையம் அழைத்து செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ காணொலி வந்துட்டு இருக்க நேரத்தில் நான் சொல்கிறேன், அன்னைக்கு இரவு 7:30 மணி அளவில் உளுந்தூர்பேட்டை பகுதிக்கு அது முன்னாடி விக்கிரவண்டி ஏரியாவில் ஒரு டீ ஷாப்பில் ஆண்ட்ரோ மதிவாணன் அந்த குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல டீ சாப்பிட்றதான காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் வெளியிடுங்க. எவ்வளோ மோசமான பொய்யும் மக்கள்கிட்ட திணிச்சிட்டு இருக்கா, அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சில சாதிய அமைப்புகளும் சாதிய கட்சிகளும் சேர்ந்து அவளுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அதை பணம் பறிக்கணுன்ற நோக்கத்தில் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் அதை மாதிரியான விஷயங்களை வந்து என்ன ஆராய்ச்சியும் பண்ணல. நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணாமலை பிஜேபி ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தவர் தான், நான் இல்லைன்னே மறுக்கல. மீண்டும் ஒரு முறை விசாரணை செய்துவிட்டு இந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்யுங்க. இல்லை என்றால் திமுக உங்களை ஒரு காலகட்டத்தில் அசிங்கப்படுத்துவது தயங்காது. எம்எல்ஏ கருணாநிதியார் குடும்பத்தாருக்கு அவர் மகன் இருக்கு, ஏதோ நீங்கள் வந்து ஒரு சாதகமாக பேசுகிறீங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டேன். நீங்கள் என்ன விமர்சனம் வைத்தாலும். வணக்கம். பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவர்களின் குடும்பத்தினர் மீது ரேகா என்கின்ற பெண் தன்னை கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டி எஃப்ஐஆரே பதிவு செஞ்சுட்டாங்க. நீங்கள் என்னடான்னா அவங்க வந்து குற்றமற்றவர்கள்னு சொல்கிறீங்க. அப்படியே அவங்க குற்றமற்றவங்களாக இருந்திருந்தாங்கன்னா நேரில் ஆஜராகி தரப்பு வாதத்தை வந்து அவங்க சொல்லியிருக்கலாமே. ஏன் தலைமறைவாக வந்து ஆடியோ வீடியோலாம் வெளியிட்டு இருக்காங்க? அதாவது ஒரு நியாயமான கேள்வி தான். ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி பிரபலமான இப்போ நான் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு காணொலியிலுமே பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே பொதுமக்கள், ஏன் அவர் மேலே தவறு இல்லை, அவர் சரண்டர் ஆக வேண்டியது தானே, அவருக்கு என்ன இப்போ வந்து இது போன்ற வந்து ஏன் ஓடி ஒழியணும், நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோக்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து காவல் நிலையத்திலே போய் சரண்டர் ஆகலாமே அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து ஒரு அருமையான கேள்வி. ஆனால் பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களோ அல்லது நான்களோ, ஏன்னா அதில் குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க எம்எல்ஏவுடைய மகன் தானே, அவருக்கு எதுக்கு பயம் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து தள்ளி இருந்து பாருங்கள். எம்எல்ஏ நீங்கள் திமுக தரப்பில் சில விஷயங்களை சொல்கிறேன், இது அரசியல்வாதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள்லாம் கையில் எடுத்து போராடிட்டு இருக்க இந்த நேரத்தில், அது உண்மையை தெரியாம போராடிட்டு இருக்க இந்த ஒரு உலகத்தில் திமுக ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நான் வந்து காவல்துறையுடன் நிறைய தொடர்புகளை வைத்ததுனால சொல்கிறேன். என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஆளுங்க பேசுகிற இன்னும் நடந்துட்டு இருக்க சம்பவங்களில் இன்னைக்கு கூட ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த எம்எல்ஏவுடைய மருமகள் இருக்காங்க இல்லையா, மெர்லினாவுடைய மாமனார் மாமியார் அவங்களே இன்றைக்கி வந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ காணொலி வந்துட்டு இருக்க நேரத்தில் நான் சொல்கிறேன், அந்த விசாரணையில் எதை ஒன்றும் செய்யலை. ஏன்னா தவறு அவங்க யாருமே செய்யலை. ஏன்னா அதுக்கான காணொலியை தான் நான் மறுபடியும் நீங்களும் பதிவு பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த பெண் என்ன சொல்லி குற்றச்சாட்டுகள் சொல்கிறா, 15ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் பஸ் நிலையத்தில் வந்து என்னை அடித்தாங்க, அதுவும் கரண்டியால் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கேன்னு சொன்னால், அந்த நேரத்தில் 15ஆம் தேதி நேரத்தில் அந்த பெண் 9:30 மணிக்கு அந்த உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள அந்த அம்மாவுடைய கிராமத்தில் அவங்க இருந்தாங்க. முக்கியமாக 14ஆம் தேதி இவங்க 1:30 மணிக்கு, நான் இன்னொரு காணொலியிலையும் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன், அன்னைக்கு இரவு 7:30 மணி அளவில் உளுந்தூர்பேட்டை பகுதிக்கு அது முன்னாடி விக்கிரவண்டி ஏரியாவில் ஒரு டீ ஷாப்பில் மெர்லினா கணவர் வந்து ஆண்ட்ரோ மதிவாணன் அந்த குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல டீ சாப்பிட்றதான காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் வெளியிடுங்க.
ஏதோ பெண் குற்றச்சாட்டு சொல்லிட்டான்னா நீங்கள் பூலாந்தேவியாக இருந்தாலும் கூட நம்ம ஊரில் பூமாதேவி மாதிரி பார்க்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயன்றதை நான் இந்த ஆதாரங்களோட சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மன வலியை வேதனையை கொடுக்குன்றதுக்கு தனக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் அதை யோசிப்பீங்க. இப்போ நான் சொல்கிற அந்த காணொலியை பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்று இரவே இந்த பெண்ணை 9:30 மணிக்கு வீட்டில் விட்டுட்டு 15ஆம் தேதி அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து அவங்க ஏற்காடு போகிறாங்க. அங்கே ரேடிசன் ஹோட்டலில் தங்குறாங்க. அதுக்கான காணொலியும் நான் இப்போ உங்க வெளியிடுறேன். அந்த குடும்பமே மொத்தமாக அங்கே தான் இருக்குது. 15ஆம் தேதி அதிகாலை நினைக்குது, 16ஆம் தேதி இரவு வரையும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை எந்த விதமான ஆதாரமும் முகாந்தாரமும் இல்லாமல் காவல்துறை எல்லா விதமான விஷயத்தை நீங்கள் வந்து பொய்யான விஷயத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு இந்த ஊடகங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் காவல்துறை வழி இல்லாமல் அந்த புகாரை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த திமுக அரசும் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் பெரும்பாலும் சொல்கிறேன், திமுக அரசு வந்து களவாடி பயல்கள்லாம் வந்து திமுகவில் எம்எல்ஏக்களாகவும் சில விஷயங்களில் வந்து மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், இந்நாள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறத விட பெரும்பாலான ஆட்கள் வந்து பஞ்சாயத்துகள் வந்து நிறைய இடத்துல பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, அடிக்கிறானுங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு. இப்படி போன்ற சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதையெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இந்த பல்லாவரம் தொகுதியுடைய எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன், கருணாநிதிக்கு பிறந்த ஒரு மகன் என்ற காரணத்தினால் மட்டுமே பூதகரமாக்கி அதுவும் ஆளுங்கட்சி அப்படி கெட்டப்பெற உருவாக்கணுன்ற நோக்கம் மட்டும்தான் உங்கள் பார்வையில் தெரியுது தவிர உண்மை நிலவரம் என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஊடகத்துக்கும் பெரும்பாலும் வந்து தெரிய மாட்டேங்குது. இது கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அன்னைக்கு இந்த ஊடகவியலாளரும் சரி, இந்த மனித உரிமை ஆர்வலரும் சரி, ஏன் மாற்றுக் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் செய்யுங்க. நீங்கள் எல்லாருமே வந்து அரசியல் செய்யுங்க. நான் வேணாம் சொல்ல. திமுக எத்தனையோ தவறுகள் நடக்குது. இந்த 3 ஆண்டு காலம் முடியக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ தவறுகள் இருக்குது. அந்த தவறை சுட்டி காட்டி நீங்கள் வேலை செய்யுங்க. இதே அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு, நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்றாரு. எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கி தெரிவிச்சிருக்காரு, நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்ட்டு. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறது எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த சூழ்நிலையில் இதை கையில் எடுத்து ஒடுக்கப்பட்ட பெண்ணுக்கே ஏதோ முக்கியமான ஒரு அநீதி இழக்கப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத விஷயத்தில் ஒரு பெண் எவ்வளோ மோசமான பொய்யும் மக்கள்கிட்ட திணிச்சிட்டு இருக்கா. அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சில சாதிய அமைப்புகளும் சாதிய கட்சிகளும் சேர்ந்து அவளுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அதை பணம் பறிக்கணுன்ற நோக்கத்தில் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் அதை மாதிரியான விஷயங்களை வந்து என்ன ஆராய்ச்சியும் பண்ணலை, எந்த விதமான சூழ்நிலைகளையும் தெரியாமையே நமக்கு ஒரு மேட்டர் கிடைச்சிருச்சு, உடனே நம்ம பதிவு பண்ணிடணும். இந்த பாருங்க, ஒரு தனி மனிதனுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய வலியும் வேதனையை தரும். அது தான் குடும்பத்தில் நடந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், காவல்துறையிடம் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிட்டு ஜெயிலில் தான் வைப்பாங்க, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் தான் வைப்பாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, அதுக்கு தான் அரசாங்க சட்டத்தில் இடம் இருக்குது. அதுதான் முன்ஜாமீன் வந்து கேட்டிருப்பாங்க. கேட்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. இதுவரையும் அவங்க தரப்பு கேட்டால் நமக்கு தெரியும். ஸோ அதை தரப்பில் வந்து இதுதான் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நாமுடைய இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஒரு ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்தால் தான் ஒரு பொதுமக்களுக்கான இதுமாரி அது அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம பாதுகாத்துக்க முடியுன்றதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். எத்தனையோ பொய் வழக்குகள் காவல்துறையினால் போடப்படுகிறது. இப்பவும் சொல்கிறேன், திமுக தரப்பிலிருந்து நான் கேள்விப்பட்டதை விட கருணாநிதியுடைய குடும்பத்தை, அவருடைய மகனையோ மருமகளையோ கைது செய்ய வேண்டும் என்பது ஒரு மும்முரமான ஒரு 3 படையை அமைச்சிருக்காங்க. உண்மையாகவே அதுக்காக செயல்படுறாங்க. அதை எனக்கு காவல்துறையோட சோர்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கைது பண்ணட்டும், அதை பற்றி எந்த விதமான விஷயம் இல்லை, அவன் இருக்குது இல்லைன்றத நீதிமன்றத்தில் நாடி அவங்க உடைச்சிக்க போகிறாங்க. ஆனால் ஊடகங்களும் தன்னை மனித உரிமை ஆர்வலர் என்ற போர்வையில் எதிர்கட்சிகளும் இது போன்ற பொய்யான ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நீங்கள் இவ்வளவு அரசியல் ஆக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு நாள் நான் சில பேரை நான் பெரிய அறிவாளின்னு நினச்சேன். ஆனால் அறிவில்லாதவர்களாகத்தான் இன்றைக்கி செயல்படுறாங்கன்னு விரைவில் உங்கள் அந்த உண்மை நலவத்தை தொடர்ந்து உங்களுக்கு பதிவு பண்ணுவேன். பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து மீடியா முன்னாடி வந்து நான் என்னை வந்து இவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க, கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லும்போது, ஏன் வந்து மெர்லினாவும் ஆண்ட்ரோ மதிவாணனும் மீடியா முன்னாடி வந்து நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்றத
அவங்க தரப்பு வாதத்தை ஏன் சொல்லலை மீடியா முன்னாடி? நான் இந்த கேள்வியுமே ஒரு சரியான கேள்வியாக தான் நான் அணுகிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு குற்றவாளியாக தேடப்படக்கூடிய நபர்கள் அந்த நபர்கள் ஓடி ஒளியத்தான் செய்வார்கள், நீதிமன்றத்தை நாடத்தான் செய்வாங்க. அங்கேருந்து தன்னுடைய தரப்பு சொல்வதற்கு அது வழிகாட்டுதல்கள் வழக்கறிஞர்கள் மூலமாகவோ அல்லது நான் பெரும்பாலும் அந்த விஷயத்தை நான் பார்ப்பேன். சென்ற காணொலியில் கூட சொல்லியிருக்கேன் நான் சில இடங்களில். என்னென்னா சில நேரங்களில் சில வழிகாட்டுதல் தவறான ஒருத்தரை கொண்டு நிற்க வச்சிடும். அது அந்த தம்பியுடைய தரப்பு அந்த மதிவாணன் அவர்களுடைய தரப்பில் அவர் வழக்கறிஞர் குறைஞ்சபட்சம் மீடியாக்களை சந்திச்சிருக்கணும். இன்றைக்கி வரையும் நீங்கள் ஏதோ குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டுருக்கீங்க நான் ஒருத்தன் கத்திட்டு இருந்தால் பத்தாது. ஏன்னா 90% இல்லை 100% ஒருவனை பற்றி குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ இந்த வீடியோவும் ஆடியோவும் போட்டுட்ருக்கீங்க. நாங்கள் களத்தில் இறங்கி சில வேலைகளை பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். சில நேரங்களில் சில அவருடைய அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, வழக்கறிஞர்கள் அல்லது சார்ந்த நண்பர்கள் ஏதாவது இது மாதிரி தப்பாக கைட் பண்ணுறதுனால தான் இது போன்ற சிக்கலை உருவாக்குது. நேரடியாக வந்தால் களத்துக்கு கண்டிப்பாக, ஏன்னா இப்போ அவங்க முன்ஜாமீன் கேட்டாலோ அல்லது பெற்றாலோ அல்லது சிறைச்சாலைக்கு சென்றாலோ அதுலேருந்து வெளியில் வந்தாலோ நிச்சயமாக இந்த ஆதாரத்தை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்க தானே போகிறாங்க. அன்றைக்கி இது உண்மை தெரியும். அப்புறம் ஏன் தலைமறைவாக இருக்காங்க? அதுதான் நான் சென்ற இதிலேயே கேள்வியிலேயே நான் சொன்னேன் உங்களுக்கு. எப்போ ஒருவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுடுச்சோ அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து, அதாவது இப்போது 41 CRPCன்னு ஒரு சம்மன் கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 7 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனையாக இருந்தால் அவருக்கு 41 CRPC மனு ஒரு சம்மன் ஒன்று சர்வ் பண்ணி உங்களுடைய தரப்பு வழக்கத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இதில் PCR ஆக்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய தவறான விஷயத்தை காவல்துறை ஒரு அழுத்தத்தில், இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகளுடைய அழுத்தமும் அதிகாரியுடைய ஒர்க், அதாவது நம்ம அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக தரப்பே அதோட தரப்புல இந்த விஷயம் பூதகரமாக ஆகுறது. அதனால அவங்களும் சில அழுத்தங்களை கொடுத்துருக்காங்கன்றதான் காவல்துறையில் தெரிஞ்ச விஷயம். அப்போ ஓடி ஒளியாமல் என்ன பண்ணுவாங்க? காவல்துறை தான் 3 படை தேடி இருக்குல்ல. ஏதாவது நீங்கள் என்ன வீரப்பன் அவர் காட்டுக்குள்ளேயே இருப்பார், செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை தேடிட்டு இருக்க மாதிரி தேடிட்டு இருக்க போகிறது இல்லை. அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். அதாவது கொலை குற்றத்தை விட அசோக் போன்ற ஒரு கொடியவர்கள் மக்கள் மனத்தை கொள்ளடிச்சு குவிச்சு வச்சிருக்கான். அவனை தேடுறதுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி இப்போ 8 மாதம் ஆகுச்சு. இதுவரையும் அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கல. தான் சொல்கிறேன், இவ்வளோலாம் இவங்க அந்தளவுக்குலாம் மூளை இருக்குமா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதனால் சொல்கிறேன், அவங்க வெளியில் வரட்டும், ஓடி ஒளியை தான் செய்வாங்க. அது ஒன்றும் மாற்றமே இருக்காது. ஏன்னா அது நீங்களே இருந்தாலும் அதான் செய்வீங்க, வேறு யாராவது இன்னொருத்தருக்கு வந்தாலும் அதுதான் செய்ய போகிறாங்க. அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ராவையும் மெரினாவையும் 3 தனிப்படையை வச்சு போலீஸ் தேடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க போலீஸ் உதவியோடு தான் தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில சம்பவங்களை சொல்கிறேங்க. இப்போ எனக்கு செந்தில் பாலாஜி மேட்டரில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய தம்பி அசோக்கை தேடுறது, அப்புறம் இந்த மணல் மாஃபியாக்கள், மணல் கொள்ளைகள் இருக்கானுங்கள்ல, இந்த ரத்தனம், ராமச்சந்திரன், கரிகாலன், இவங்களெல்லாம் இன்னும் வரையும் 9 மாதமாக தேடிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் காவல்துறையுடைய, ஏன்னா அவர்களால் பல கோடி ரூபாய் பலன் பெற்றவர்கள் தான் மேலே இருக்கிறாங்க. அதனால் அவங்கள தேட தான் செய்வாங்க. தேடுறேன்னு சொல்கிற பேரில் அப்படியே பாலிஷாக போயின்னு தான் இருப்பாங்க. இதையெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன்னா இந்த வழக்கில் காவல்துறைக்கு விசாரணை தெரிஞ்சால் தான், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் காவல்துறைக்கு தெரியாதெல்லாம் தெரியாது. விசாரணைக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆதாரம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கே போகாத அளவு கூட இந்த விசாரணையை இங்கேயே முடிக்கலாம். ஆனால் அதுக்கான அறிவுரைகளை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா நீதிமன்றம் போய் தான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட PCR ஆக்ட், அந்த ஆக்டில் நீங்கள் 41 CRPCலாம் கொடுக்க முடியாது, உடனடியாக கைது செய்யணுன்றது தான் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரும் தவறான வழியில் தான் பதிவு பண்ண வச்சுருக்காங்க. அது ஸ்டேட் லெவல் ஆஃபீஸரில் ஒரு சென்னைன்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல்லையும், புறநகர் பகுதியில்னா டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சம்மந்தப்பட்டவங்க தான் விசாரணைக்கு அதிகாரியாக இருக்க முடியும். இதுவே பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் தான் இந்த வழக்கு பதிவு பண்ணி அவசரமாக பதிவு பண்ணி காவல்துறை திணறிட்டு இருக்குன்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெர்லினா ஆண்ட்ரோ அவங்க தப்பு செய்யலை அப்படின்னா ஏன் எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை இவ்வளோ பெருசாக்குறாங்க? எதிர்கட்சிகளுக்கு கிடைக்காத ஆதாரங்களாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சொல்லக்கூடிய விஷயங்கள் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எடப்பாடியார்களாக இருந்தாலும் சரி, அது மாற்று இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர்கள் தான். அதிமுக பொறுத்தவரை ஏற்கனவே ஆண்டவர்கள் தான். அவருக்கு இன்றைக்கு வரையும் காவல்துறையில் சில சப்போர்ட்டுகள் இருக்க தான் செய்யும். இது அவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய நட்பு வட்டாரங்கள் கெட்டு போயிடக்கூடாதுக்காக இருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணாமலை பிஜேபி அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தான், நான் இல்லைன்னே மறுக்கலை. ஆனால் நான் அறிவுபூர்வமான ஒரு மனிதராக நான் ஆற்றல் மிக்க ஒரு மனிதனாக நினைச்ச அண்ணாமலை இவ்வளவு ஏன் எந்த விதமான அவசரமாக எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் அன்றைக்கி ஒரு வார்த்தையை எனக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, நானும் காவல்துறை இருந்தவன் தான், எனக்கு தெரியாதா போலீஸ் எப்படி நடக்கணும்னு கேள்வி கேட்குறாரு. காலநிலையில் அவர் சில விஷயங்களை செஞ்ச எல்லா நன்மைகளையுமே
அவர் எடுத்திருக்கின்ற விஷயங்களை பற்றி நான் பெருமையாக பேசியவன்ற முறையில் சொல்கிறேன். ஆண்ட்ரோ மதிவாணன் அண்டு மெர்லினா மேட்டரில் அண்ணாமலை அவர்கள் தயவு செய்து சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை விசாரணை செய்துவிட்டு இந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்யுங்க. இல்லை என்றால் திமுக உங்களை ஒரு காலகட்டத்தில் அசிங்கப்படுத்துவதற்கு தயங்காது. பார்த்துக்கங்க. ஊடகங்களும் உங்களை சில விஷயங்களை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் எதிர்கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் உண்மையாகவே உங்களுடைய திறமை, பாராட்டுகள். ஆனால் இந்த மேட்டரில் ஒரு தனி குடும்பத்தில் நடந்த மேட்டரை நீங்கள் பெருசாக அரசியலாக்கணும்னு நினச்சது பெரிய விபரீதத்தை கொண்டு போய் நிற்க வச்சிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கு விளம்பரத்தை தேடி கொடுத்த மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு உருவாயிடுமோன்ற எனக்கு என்கிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு தான் உங்கள்கிட்ட தகவலை சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி இருக்கிறோம் இல்லைன்றது காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி, இன்றைக்கி நாடே ஆளக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர், நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுருக்கீங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் நீங்கள் பின்னடைஞ்சிருவீங்களோன்ற எனக்கு ஒரு ஆதங்கமும் இருக்குது. அதனால தான் அதை நான் இந்த காணொலி மூலமாக கூட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். திமுக அழுத்தம் கொடுத்தாங்க எம்எல்ஏ மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? இவ்வளோ பேரை காப்பாற்றினவங்க இவங்களை காப்பாற்ற மாட்டாங்களா? இதுவும் ஒரு அருமையான கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியான விஷயமா இருக்கும். பல நேரங்களில் பல விஷயங்கள் நான் ரொம்பவும் கோபமாக இந்த ஆட்சியை பொறுப்பேற்றதுக்கு பிறகு பல முறைகேடுகள் நடந்துகிட்ருக்கு. பல்வேறு விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் படுகொலை செய்யப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளை பழி வாங்கிட்டு இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அராஜக போக்குகளை அதிகமாக இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு வந்திருக்குது. நான் அதையும் சொல்கிறேன், எதையும் ஒப்பிடாதீங்க. இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகமும் இதில் ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க நம்புறதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு 100 கிலோமீட்டர் தள்ளியோ இல்லை 500 கிலோமீட்டர் தள்ளியோ 600 கிலோமீட்டர் தள்ளியோ அவங்களுக்கு தெரியாது மக்களுக்கு. ஏன்னா அரசியல்வாதிக்கே தெரியாது மாட்டேங்குது, ஊடகங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் இது மாதிரி ஒரு கண்மூடித்தனமாக சில விஷயங்களை செய்யும் போது அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சிகளை குரலுடைய பெருசாக போயிட்டே இருந்தாலும் அது பெரிய சென்சிட்டிவாகி வரக்கூடிய தேர்தலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடுமோன்ற ஒரு பயம் கூட எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு இருக்கும். அது அதிமுக ஆட்சி ஆண்டாலும் சரி, அது திமுக ஆட்சி ஆண்டாலும் சரி. இது நம்ம பல சம்பவங்களும் நம்ம பொதுமக்களுக்கு தெரியும். இது நான் அழுத்தம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா எப்படி ஆளுங்கட்சி இவ்வளோ பேர் காப்பாற்றிருக்குன்னா, ஆமாம் அவங்களால வருமானம் பெற்றிருக்கு, அவங்களால பலன் அடைஞ்சிருக்காங்க மேலிடம். அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஆண்ட்ரோ மதிவாணன் கைது பண்ணுறதுனால இல்லை மெர்லினாவை கைது பண்ணுறதுனால பெரிய ஒன்றும் சலுகைகள்லாம் ஏற்படாது இல்லை அவங்களுக்கு. நான் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் என்ன அப்ரோச்சில் இருக்கிறாங்கன்றது தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு காவல்துறையில் சொல்லப்பட்ட தகவலை தான் நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. மெர்லினாவும் ஆண்ட்ரோ மதிவாணனும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வீடியோ ஆடியோலாம் இப்போ பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க மீடியாவில். இந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு பால் பொங்கி பருனரில் பொங்கி விழுந்துருச்சு, அதுக்கு நாங்கள் அவங்கள திட்டினோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் கொடுமைப்படுத்தலை, சித்திரவதை பண்ணலை அப்படின்றத அவங்க ஒரு வாட்டி கூட மென்ஷன் பண்ணலை. இந்த ஆடியோ நீங்கள் கேளுங்க. இது எப்போன்னா, அந்த பெண் ரேகா அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது பத்திரிகையாளர்களையோ அல்லது ஊடகங்களால் பார்த்து சொன்ன விஷயங்களை என்னை நான் பணிக்கு சேர்ந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கடந்த வருடம் சேர்ந்ததுலேருந்து எனக்கு 2வது நாள் எனக்கு இந்த வேலையை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை சொல்லியிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு ஆடியோவை பதிவு பண்ணுறேன். அந்த நேரத்தில் ஏன் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னால்றதுக்கு. ஏன்னா அவள் உடல் முழுக்க மிகப்பெரிய காயங்கள் இருக்குது. அந்த பெண் நான் இந்த இடத்துல சொன்னோம்னா ஏதோ ஒரு பெண்ணை கொச்சப்படுத்துவதாக நினைக்கக்கூடிய, அது நான் சொல்கிறதை விட அந்த பெண்ணுடைய தாயாரே இந்த ஆடியோவில் சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்தை. அதை மெர்லினா வீட்டுக்கு வந்த 2வது நாளே பார்த்தோன்னா, உன் உடம்புல என்னம்மா இவ்வளோ காயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைக்கா, அது அப்படிக்கா மேடம், இப்படி மேடம் அப்படின்லாம் ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கின் டிசீஸ் இருக்குமோ, குழந்தை நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது சூழ்நிலைகள் ஏற்பட்டுருமோ, தொத்து ஏற்படுமோ அப்படின்னு நினச்சி தான் அந்த பெண் உடனடியாக அந்த ஏஜென்சியினுடைய நபர் இருக்காங்க இல்லையா, சித்ரா என்ற பெண்மணிக்கு அலைபேசியில் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, என்னம்மா இந்த மாதிரி உடம்பெல்லாம் இவ்வளோ காயம் இருக்குதுன்னு சொல்கிறா, காயமாக இருக்குது, நீங்கள் அன்றைக்கி வரும்போது ஃபோட்டோவில் அனுப்புனீங்க, ஒரு ஃபோட்டோ பார்த்து அந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட வெளியிடுறேன். இந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பெண் தான் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எப்போயுமே ஒரு ஏஜென்சி ஃபோட்டோ அனுப்புவாங்க செல்ஃபோனுக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றுமே தெரியலையம்மா, உடம்புல மூஞ்செல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே வந்தால் உடம்புல 2 நாளாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலில் வேறு கொப்பளம் இருக்குது, கையில் வேறு காயம் இருக்குது, அங்கங்கே தழும்புகள் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, இருங்க மேடம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு
இந்த பெண் சித்ரா சொல்லிட்டு உடனே அவங்களுடைய தாயார் யாரு, ரேகாவுடைய தாயார் செல்வின்னு நினைக்கிறாங்க பேர், செல்விக்கு ஃபோனு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பேசுனாங்க, மெர்லினா என்ன சொல்கிறாங்க, சித்ரா என்ன சொல்கிறாங்க, அவங்களோட தாயார் செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபோன் கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குது, அவங்க அந்த பொண்ணு எதிர்க்கத்தான் இவங்களும் பேசுகிறாங்க மெர்லினாவும். உடனே அந்த பெண் என்ன பதில் சொல்கிறா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அவ கால்ல எரிச்சிருக்கா, அவ கால்ல வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட பேர் போட்டுட்டு அதை வந்து எரிச்சிருக்காளாம். அது எனக்கும் தெரியாது, இப்ப லீனா சொன்னாங்க. இருக்கான்னு பாக்க சொல்லு உங்க அம்மா கிட்ட. ஊர்ல இருக்க போல பாதாம போட்டு பேர் போட்டாலாம் கட்டிட்டு போறவங்க பேரு. நான் ஒரே வார்த்தை கேக்குறேன் மேம், என்னோட பர்சனல் மேட்டர் எதுக்கு மேம் உங்களுக்கு? நான் ஏதோ பண்ற கால்ல பேர் போடுறேன், பட்டு போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நான் வேலை செய்ய போனா உங்களுக்கு வேலை மட்டும் தான் பாருங்க மேம். இதெல்லாம் மக்களுக்கு ஏன் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம்னா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நீதித்துறையே சொல்லியிருக்கு. அதனால் வச்சு தான் சொல்கிறேன், இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பணிப்பெண்களோ இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல பணிபுரிபவர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. நான் இல்லைன்னே சொல்லலை, நான் அதுக்காக நான் மறுக்கலாம் விரும்பலை. எங்கேயோ ஒன்று அங்கே ஒன்று நடக்க தான் செய்யும். ஆனால் இந்த ரேகா என்ற பெண் இது போன்ற சம்பவத்துக்கு பின்னாடி நாடகத்தினுடைய உச்சத்தை இப்பொழுது நான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுனால சொல்ல விரும்பலை. கடைசியாக இது ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுட்டு போகிறேன். இதே பாரத் நெட்வொர்க் ஒரு காலகட்டத்தில் உண்மையை உடைத்த ஒரு நிறுவனமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த விசாரணை இல்லைன்னா நான் அதனுடைய உண்மை நிலவரத்தை, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை இன்னும் நான் இப்போ நீங்கள் பண்ணியிருக்க விஷயமே பொதுமக்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா, உங்களுடைய மனசு நிறையல, எனக்கு ஆத்ம திருப்தி இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே எம்எல்ஏ கருணாநிதியார் குடும்பத்தாருக்கு, அவர் மகன்களுக்கு ஏதோ நீங்கள் ஒரு சாதகமாக பேசுகிறீங்க அப்படின்னு உங்கள் விமர்சனங்கள் வைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் தான். நீங்கள் என்ன விமர்சனம் வைச்சாலும் யாரும் நான் பலன் அனுபவிச்சது இல்லை. கடவுளுக்கு தெரியும், இறைவன் இருக்கான். நிச்சயம் உண்மை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. நன்றி.